ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜய். இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி, கேரளா ஸ்டைல் அவியல். இந்த அவியல் வந்து பாருங்க, பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம அடை செய்யும்போது அப்படியே சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நம்ம என்னென்ன காய்கறி யூஸ் பண்ணுறோன்னா, பீன்ஸு, கேரட்டு, அப்புறமா சௌச்சௌ எடுத்திருக்கேன், அப்புறமா சொரக்காய் எடுத்திருக்கேன், அப்புறமா கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் அவரைக்காய் போடலாம், முருங்கைக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், மஞ்சள் பூசணிக்காய் போடலாம். அப்புறமா நம்ம இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். புடலங்காய் போட்டுக்கலாம், கருணக்கிழங்கு போட்டுக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கணும். எந்த காய் போடுறீங்களோ, நம்ம வாழைக்காய் போடலாம். இந்த எல்லா காய்கறியும் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இந்த இருக்கிற காய்கறிலேருந்து தான் நான் பண்ணுறேன். நான் வந்து கேரட்டு, அப்புறமா பீன்ஸு, அப்புறமா சொரக்காய், சௌச்சௌ, அப்புறமா கொத்தவரங்காய் போட்டிருக்கேன். நம்ம இதில் நான் சொன்ன காய்கறி எல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சம் காய் மீந்து இருக்கும் இல்லையா, அப்போ கூட இந்த அவியல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஃபைபர் ரிச்சான ஒரு ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சி கொடுக்குறான ஒரு உணவுங்க இது. ஆனால் ரொம்ப நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்கிறோனால ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இது வந்து நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் டைரெக்டாக நம்ம வெறும் பேனில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அப்படி கூட வேக வச்சுக்கலாம். ஆனால் காய்கறி வந்து ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறமா பச்சை மிளகா போட்டு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸி பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு நல்லா திக்கான தயிர் வந்து புளிச்சு இருக்கக்கூடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கோங்க. இந்த தயிரும் இதில் போட்டு ஒரே ஒரு சுத்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் ஆட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக ரொம்ப நல்லா நைஸாக ஆட்டிக்கோங்க. இப்போ இது ரெடி பண்ணிட்டோம். காய்கறியும் வெந்துடுச்சு. இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தாளிப்புன்னு ஒன்றும் இல்லைங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு நம்ம வந்து கடுகு, ஜீரகம் அதெல்லாம் போட மாட்டோம். வெறும் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம முன்னாடியே வேக வச்சுருக்கோம் இல்லையா காய். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இது காய் வந்து குழஞ்சி போகலை. நல்லா அந்த முழுசாக அந்த காய் தெரியணும். அந்த மாதிரி தான் நீங்கள் வேக வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டாக மசிச்சா மாதிரி ஆயிடுச்சுன்னா இந்த அவியல் நல்லாவே இருக்காது. அப்புறமா இதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டால் போதும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மஞ்சத்தூள் இந்த காயில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இதில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தால் கூட அது வந்து இறுகிடணும். அது வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறமா இதில் உப்பு போட்டுக்கோங்க. ருசிக்கேற்ப உப்பு. ஃபுல்லாக அவியலுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். இந்த உப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, காய்கறிக்கு நல்லா உப்பெல்லாம் நல்லா உள்ளே இழுத்துட்டு நல்லா இதாகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தயிர் பேஸ்ட்டு, தேங்காய் எல்லாம் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. நல்லா திக்காக இருக்கணும் அந்த பேஸ்ட்டு. இது இப்போது இதில் நல்லா சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடான சாதத்து கூட அடா கூட என்ஜாய்